ஹாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் பிரைடல் டிசைன்ஸ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ராப் பண்ணுறது அண்ட் எந்த டிசைனுக்கு அப்புறம் எந்த டிசைன் ட்ராப் பண்ணால் அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரைட் வந்து எனக்கு ஹேண்ட்ஃபுல்லாக டிசைன்ஸ் வேணும், பட் பட்ஜெட் ரொம்பவே கம்மியாக இருக்கணும்னு சொல்கிறாங்களா, ஸோ அவங்களுக்குலாம் இந்த டிசைன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப் டிசைன் தான் நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து உங்களோட பிரைடோட ஹேண்டில் ஈவனாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட 3 or 4 ஃபிங்கர்ஸ் மெஷர்மெண்ட் வச்சு லைன்ஸ் போட்டிங்க அப்படின்னா 2 ஹேண்ட்லேயுமே வந்து பார்க்குறப்ப ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து அன்ஈவனாக இருக்காது. இதில் என்ன ஸ்டார்ட் அப் டிசைன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரல் ப்ளஸ் ஸ்பைரல் இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம ஸ்டார்ட் அப் டிசைன் ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு இந்த நான் கர்வ் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே தான் நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாம் ட்ரா பண்ண போகிறோம். நீங்கள் அந்த கர்வ் லைன்ஸ் இல்லாமல் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஒன் சைடு கரெக்டாகவும் இன்னொரு சைடு வந்து கம்மியாக அந்த மாதிரியான இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவர்ஸில் வந்து ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த கர்வ் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் அந்த கர்வ் லைன்ஸ் ஃபர்ஸ்ட் லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ளவர்ஸ்லாம் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அதுக்குள்ளே வந்து ஸ்பைரல் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 லேயர்ஸ் வர மாதிரி ஸ்பைரல் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பைரல் எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக ட்ரா பண்ணிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். ஸ்டெயின் வந்ததுக்கப்புறம் கூட உங்களோட பிரைடோட ஹேண்டில் பார்க்குறப்ப இன்னுமே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பார்டர் டிசைன். டபிள்யூவும் இல்லை, யூவும் இல்லை, வியும் இல்லை, சர்க்கிள் ப்ளஸ் டாட்ஸ் இதை வச்சு தான் நம்ம பார்டர் டிசைன் ட்ரா பண்ண போகிறோம். அண்ட் அதை முடித்த உடனே நம்ம ஃப்ளோரல் பேஸ் பண்ணி நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஒரு கம்மா அண்ட் ஃப்ளவர் பேஸ் பண்ணி ஒரு நெகட்டிவ் ஃபில்லிங் டிசைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடலாம். கர்ட் ஒர்க் அண்ட் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் டிசைன் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னாலே நான் எப்பயும் சொல்கிறது தான், டிசைன்ஸ் அதிகமாக இருக்கணும், ஃபில்லிங்ஸ் தான் கம்மியாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும். அதை ஃபினிஷ் பண்ணதுமே நெக்ஸ்ட் வந்து கீழே சின்னதாக ஒரு பெல்ட் டிசைன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். யூ பேஸ் பண்ணி அந்த சின்னதாக ஒரு பார்டர் பெல்ட் டிசைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் இருக்கிற அந்த கொஞ்சம் கேப்பில் என்ன டிசைன் ட்ரா பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, லைன்ஸ் ப்ளஸ் டாட்ஸ் இந்த டிசைன் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இது பார்க்கவும் அழகாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம உள்ளங்கையில் தான் ட்ரா பண்ண போகிறோம். இதில் என்ன டிசைன் ட்ரா பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கர்வ் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணுறப்ப லைட்டாகவே ட்ரா பண்ணுங்க. ஏன்னா திக்காக ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈவனாக இல்லை அப்படிங்கிறப்போ ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் லைட்டாகவே ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்டார்ட் அப் டிசைனில் அப்போ நம்ம ஃப்ளவர் போட்டோம் இல்லையா, ஸோ அந்த ஃப்ளவரே ஹேண்டோட கார்னரில் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு 3 or 4 ஃப்ளவர்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அண்ட் இதுக்கு கொஞ்சம் கேப்பில் நீங்கள் ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு பெல்ட் டிசைன் ட்ரா பண்ணிக்கோங்க. யூ ஷேப் ட்ரா பண்ணாலும் ஓகே தான், டபிள்யூ ஷேப் ட்ரா பண்ணாலும் அழகாக தான் இருக்கும். ஆனால் அதே முடிச்சுட்டு இருக்க பாக்கி பிளேஸில் கிரிட் டிசைன் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இதில் என்ன கிரிட் டிசைன் ட்ரா பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் லைன்ஸில் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு சென்டரில் ப்ளஸ் சிம்பிள் ட்ரா பண்ணி அண்ட் லைன்ஸில் ஒரு டாட் வச்சு டபுள் சைடு இழுத்து விட்டிங்கன்னா ஒரு அழகான ஒரு கிரிட் டிசைன் கிடைக்கும். சென்டரில் டாட் வச்சுக்கோங்க. டாட் வைக்கலினாலும் ஓகே தான், பட் டாட் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லுக் அழகாக இருக்கும். தென் ஃபைனலாக ஃபிங்கர் டிசைன் ட்ரா பண்ணிடலாமா? ஃபிங்கர் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலலாம் சின்னதாக கர்வ்ஸ் கொடுத்துக்கோங்க. கர்வ்ஸ் கொடுத்துட்டு மேலே வந்து கிராஸ் லைன் கொடுத்து சென்டர் பாயிண்டில் டாட் வச்சுட்டு அகைன் ஒரு 3 or 4 லைன்ஸ் கொடுத்து ஹம்ஸ் வச்சு ஸ்பைரல் வச்சு ஹம்ஸ் கொடுத்து மேலே டாட் ஆர் லைன்ஸ் ட்ரா பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். தென் ஃபைனலாக நமக்கு பேசிக்கான ஒரு பிரைடல் டிசைன் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ பேங்கிள் லென்த்தில் இருந்தால் நம்ம இந்த பிரைடல் டிசைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த டிசைனே ஃபுல் ஹேண்டுக்கு நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். சென்டரில் ஸ்டார்டர் டிசைனுக்கு அடுத்து ஒரு பார்டர் டிசைன் போட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கடுத்து ஏதோ ஒரு கிரிட் டிசைனோ இல்லை ஹெவி பார்டர் ஒர்க் டிசைன்ஸோ நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இந்த டிசைனையும் நீங்கள் ஃபுல் ஹேண்டுக்கு ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு பிரைடல் டிசைன் உங்களுக்கு கிடச்சிருச்சா? இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் இன்னும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.